காங்கிரஸ் கனவில் மண்ணள்ளி போட்ட திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சியை இழந்து 58 ஆண்டுகள் ஆகிவிட்டன. தற்பொழுது திமுக, அதிமுக எந்த ஒரு கட்சியில் சேர்ந்தாலும் அது லக்கேஜாக மாறிவிட்டது. இன்ஜின் அதிமுக, திமுக தான் இன்ஜின், லக்கேஜ் தான் காங்கிரஸ். அந்த அளவுக்கு மாறிடுச்சு. கழுதை தேர்ந்து கட்டெரும்பான கதையாக காங்கிரஸ் நிலைமை பரிதாப நிலைக்கு போயிட்டது. 1980ஆம் ஆண்டு 117 தொகுதிகள் திமுகவில் போட்டியிட்ட காங்கிரஸ் தற்பொழுது 25 தொகுதிகள் தான் போட்டியிடுகிறது. கூடுதலான தொகுதி கேட்டு பார்த்தது, தர மறுத்தது திமுக. இந்த சூழ்நிலையில் புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சியில் மாறி மாறி இருந்து வந்தது. திமுக ஒரே ஒரு முறைதான் புதுச்சேரியில் ஆட்சி அமைத்துள்ளது. நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியது. ஆட்சியை இழந்த காங்கிரஸ் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றது. அதன் கூட்டணி கட்சியான திமுக 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தற்பொழுது மீண்டும் அங்கு சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. கடந்த முறை போட்டியிட்டபடியே காங்கிரஸ் அதிக தொகுதியிலும் திமுக குறைவான தொகுதியிலும் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திமுக தற்பொழுது தங்களுடைய கூட்டணியில் முதலமைச்சர் திமுக வேட்பாளர் தான் முதலமைச்சர் என்று அறிவித்துள்ளது. திமுக தற்பொழுது ஆட்சியை பிடிக்க விரும்புகிறது. அதிக தொகுதிகளில் திமுக போட்டியிட விரும்புகிறது. காங்கிரசுக்கு குறைவான தொகுதிகள் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியோ வழக்கம் போல தாங்கள் தான் மெயின் பார்ட்னர், தாங்கள் தான் அதிக தொகுதிகளில் போட்டியிடுவோம், திமுக குறைந்த தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று கூறுகிறது. ஆனால் திமுக விட்டுக் கொடுத்தபாடில்லை என்று கூறப்படுகிறது. இந்த முறை திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அதிக தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறது. இது காங்கிரசுக்கு தலைவலியை கொடுத்துள்ளது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 58 ஆண்டுகள் ஆகிவிட்டது காங்கிரஸ் ஆட்சியை இழந்து. தற்பொழுது புதுச்சேரியையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே காங்கிரஸ் தற்பொழுது கவலையில் ஆழ்ந்துள்ளது. திமுகவுடன் கூட்டணி அமைத்தால் புதுச்சேரியிலும் நாம் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை இழந்து விடுவோம். ஆகவே தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் தமிழ்நாட்டில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடித்தும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம். முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பதவியை பெறலாம். புதுச்சேரியிலும் தமிழக வெற்றி கழகத்தின் துணையுடன் ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைக்க ஆரம்பித்துள்ளது. தற்பொழுது திமுகவுடன் போட்டியிட்டு புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்கலாம் என்று காங்கிரஸ் கனவு கொண்டது. அந்த கனவு தற்பொழுது சிதைந்து போயுள்ளது.